நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு கிரவுண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் சேர்த்துட்டு பூண்டு போட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பால் மட்டும் எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 hour ஸ்டோக் பண்ணுங்கள். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இது ஸ்டேஜில் டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிட்டோன்னே இது ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 tablespoon மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் நல்லா பாயில் ஆகிட்டோன்னே இது ஸ்டேஜில் ரைஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே ரைட்டாக நெய் ஊற்றிக்கோங்க. குக்கர் வெயிட் எடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டீம் வந்துச்சு. இப்போ வெயிட் போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 minutes குக் பண்ணுங்கள். தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸி அண்ட் குயிக் தேங்காய் சாதம். மார்னிங் லஞ்ச் பாக்ஸுக்கு சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேச்சுலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.